நீங்க சினிமா நியூஸ் அப்டேட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தீங்கன்னா நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணலனா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாதீங்க. ஓகேங்க, இப்போ நம்ம டாப் 5 நியூஸ்க்குள்ள போவோம். நடிகர் கமல்ஹாசன் எவ்வளவு திறமையானவர் என்பது எல்லோருக்கும் தெரியும். அவர் இயக்கி நடித்த விஸ்வரூபம் படம் பலத்த வரவேற்பை பெற்றது. அந்த படத்தின் தயாரிப்பாளர் பேரி ஆஸ்பின் கமலை வைத்து ஹாலிவுட் படத்தை தயாரிக்க திட்டமிட்டுள்ளார். ஆனால் கமல் விஸ்வரூபம் 2 இறங்க அப்படத்தை வெயிட்டிங் லிஸ்டில் வைத்தார். விஸ்வரூபம் 2 வெளியீட்டில் சிக்கல் வர கமல் சபாஷ் நாயுடுவில் இறங்கினார். தற்போது இருக்கும் சூழ்நிலையில் சபாஷ் நாயுடுவுக்கு முன்னதாக விஸ்வரூபம் 2 வெளியாகும் வாய்ப்பு உள்ளது. சமீபத்தில் டிவி பெட்டிகளில் தன் படத்திற்கு சந்தித்த சிக்கல்கள் பிரச்சனைகள் பற்றி கூறிய அவர் தற்போது அதற்கான முயற்சியில் தீவிரமாக இறங்கியிருக்கிறாராம். தற்போது விஸ்வரூபம் 2 ரிலீஸுக்கு பிறகு ஹாலிவுட் படத்தில் இறங்க அவர் பிளான் போட்டுள்ளாராம். நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் தமிழ் சினிமாவில் தொடர்ந்து பல படங்களில் நடித்து வருகிறார். விஜய் சேதுபதி போன்ற முன்னணி ஹீரோக்களுடன் நடித்துள்ளார். தற்போது அவர் தெலுங்கு, மலையாளம் போன்ற மொழிகளிலும் நடிக்க அவருக்கு வாய்ப்பு வந்து கொண்டிருக்கிறது. போன ஜனவரியில் தான் இவர் துல்கார் சல்மானுடன் நடித்த ஜோமோண்டே சுவேஷங்கள் என்ற மலையாள படத்தில் நடிப்பதற்கு பாராட்டுகள் கிடைத்தது. தற்போது நிவின் பாலியுடன் நடித்துள்ள சகாவு படம் இன்னும் சில தினங்களில் ரிலீஸ் ஆக உள்ளது. இதில் டபுள் கெட்டப்பில் நடித்துள்ளார். அதில் 65 வயதுள்ள பெண்ணாக நடிக்கின்றாராம். Thank you एक बहुत छोटा सा word लग रहा है इस वक्त, but I don't know how else to express what I'm feeling right now. I'm truly humbled by this honor. I would like to thank the National Award jury and all my fans from the core of my heart for believing in my talent. Khair, Rustam was a very special role to play. अपने देश की नेवी की यूनिफॉर्म पहन पाना अपने आप में ही एक स्पेशल बात है, चाहे एक फिल्म रोल के लिए क्यों ना हो. और अब इस नेशनल अवार्ड ने तो इसे हमेशा के लिए स्पेशल बना दिया. I would like to dedicate this award to the blessing of my parents and my loving family, especially to my lovely wife, जो मुझे हमेशा मजाक में कहती है कि भैया अच्छा हुआ तुमने अवार्ड फंक्शन में जाना छोड़ दिया, कभी कुछ मिलता तो है नहीं. खैर, देर आए दुरुस्त आए, कुछ तो आए. और एक और बात, एज आई स्पीक दिस नेशनल अवार्ड विनिंग एक्ट्रेस सोनम कपूर, वो भी मेरे साथ इस फिल्म में शूटिंग करी और कमाल की बात है मेरे साथ ही है इस वक्त. सो इट्स अ डबल सेलिब्रेशन फॉर अस टुडे. Thank you guys, thank you very much for your love and affection. Thank you very much. நடித்தால் ஹீரோவாக மட்டுமே நடிப்பேன் என இருந்த நடிகர் வடிவேலு தற்போது மீண்டும் காமெடி டிராக்கில் கவனம் செலுத்தி வருகிறார். ராகவா லாரன்ஸின் சிவலிங்கா, விஜய் அட்லி படம் என தற்போது பிஸியாக நடித்து வருகிறார். இந்நிலையில் சிவலிங்கா பட ஷூட்டிங்கின் போது நடந்த ஒரு சம்பவம் பற்றி தற்போது வடிவேலு மனம் திறந்துள்ளார். ஹீரோயின் ரித்திகா சிங் நடிக்க வருவதற்கு முன் குத்து சண்டை வீராங்கனையாக இருந்தவர் என்பது முதலில் வடிவேலுக்கு தெரியாதாம். வடிவேலுவை ரித்திகா அடிப்பது போல ஒரு சீனை இயக்குனர் வாசு படமாக்கினாராம். அப்போது உண்மையிலேயே வடிவேலுவை அடித்து விட்டாராம். அந்த வழி அடுத்த 5 நாட்களுக்கு இருந்ததாம். மே 1ஆம் தேதி உழவர் திருநாள், உலகம் முழுவதும் கொண்டாடப்படும் திருநாள். அதே சமயம் சினிமா ரசிகர்கள் பிரம்மாண்டமாக அஜித் பிறந்த நாளை கொண்டாடுவார்கள். இந்நிலையில் அஜித் பிறந்த நாளை முன்னிட்டு தமிழகம் எங்கும் மே 1ஆம் தேதி மாஸ் படமான அமர்க்களம் படம் திரையரங்குகளில் ரிலீஸ் ஆக இருக்கிறது. இந்த தகவல் அஜித் ரசிகர்களை கொண்டாட வைக்கிறது. இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக்ஸ் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களையும் கேள்விகளையும் கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சினிமா நியூஸ் அப்டேட்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.